முதலாவதாக அந்த இஸ்லாமியர் என்னை நோக்கி கேட்ட கேள்வியை என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்கிறார் ஜோசப் எஸ்டஸ் அவர்கள். என்ன கேள்வியை கேட்கிறாருன்னா, உங்ககிட்ட எத்தனை பைபிள் இருக்குது அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே போய் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு 4-5 பைபிள் இருந்தது, அதையெல்லாம் கொண்டு வந்தேன். ஒவ்வொரு பதிப்புகளாக இருந்திருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து நான் அவருக்கு முன்னாடி இந்த 5 பைபிள் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து வச்சேன். வைக்கும்போது அவர் என்ன கேட்டாருன்னா, இதிலே எது இறைவேதம் என்று கேட்டார். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 5 கொண்டாந்து வைக்கும்போது இது இறைவேதமா, அது இறைவேதமா, அது இறைவேதமா, இது இறைவேதமா, ஒன்றுக்கொன்று மாற்றமாக இருக்கு. அதில் இருக்கிற இதில் இல்லை, இருக்கிற அதில் இல்லை என்னும் போது இதில் எதை நீங்கள் இறைவேதம் என்று சொல்றீங்க என்று அவர் என்னிடத்தில் கேட்கும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு ஜோசப் எஸ்டஸ் அவர்கள். அடுத்ததாக அவர் என்ன கேட்கிறாருன்னா, இதெல்லாம் எழுதினது யாரு என்று கேட்கும்போது 4 சுவிசேஷக்காரர்களை நான் சொன்னேன், இவர்கள் தான் எழுதியவர்கள் என்று நான் சொன்னேன். உடனே அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவங்களாம் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆமா, மனிதர்கள் தான். இயேசுநாதருடைய வேதம் எங்கே என்று கேட்கிறார். நான் உங்ககிட்ட இறைவன்ட்ட இருந்து வந்ததாக சொல்றீங்களா, அந்த வேதத்தை கேட்கும்போது 4 சுவிசேஷக்காரர்கள் எழுதினார்கள் என்று எதையோ உணர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, இறைவேதம் எங்க என்று சொல்லி திரும்பவும் அந்த நபர் ஜோசப் எஸ்டஸ் இடத்துல கேட்கிறார். அவர் மார்க்கத்தை கற்ற, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற ஒரு கிறிஸ்தவ மதபோதகராக இருக்கிறார். இவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறார் நினைச்சுக்கிட்டு தான் கூட்டிக் கொண்டு கேட்கிறாரு. ஆனா அவருக்கு இஸ்லாத்தை பற்றி பல விவகாரங்கள் தெரிந்திருக்கிறது. அதனாலதான் புட்டு வைக்கிறார், திரும்ப திரும்ப கேட்கிறாரு. எனக்கும் அதிர்ச்சியாகவும் இருந்தது, ஆர்வமாகவும் இருந்தது. இவற்றை ஏதோ இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நினைச்சு திரும்ப திரும்ப நான் ஆரம்பிச்சேன். உடனே ஜோசப் எஸ்டஸ் என்ன பண்றாருன்னா, அந்த இஸ்லாமிய நபரிடத்தில் கேட்கிறாரு, ஓகே உங்க வேதம் என்ன என்று கேட்கும்போது, எங்க வேதம் குரான் தான் அப்படிங்கிறாரு. குரான் தானா, அது எத்தனை இருக்குதுன்னு கேட்கும்போது, ஒரே வேதம், உலகம் முழுமைக்கும் ஒரே வேதம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம், அவர் உயிரோடு இருக்கும் போது இதுதான் குரான் என்று சொல்லி ஃபைனல் பண்ணி தந்துட்டு போயிட்டாங்க. உலகம் முழுவதும் குரான் பிரிண்ட் பண்ணப்படுகிறது, பல நாடுகள் குரானை பிரிண்ட் செய்கின்றன. ஆனால் எந்த குரானிலும் எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. எந்த அத்தியாயத்தையும் அவர்கள் மாற்ற முடியாது, எந்த வசனத்தையும் மாற்ற முடியாது. குரான் குரானாகவே இருக்கிறது. முகமது நபி தந்த குரான்ல எந்த விதமான கருத்து மாற்றத்தையோ வசன மாற்றத்தையோ இந்த உலகத்தில் யாரும் செய்யவில்லை. எனவே எங்களிடத்தில் ஒன்றுதான் இருக்கிறது என்கிறார் அந்த இஸ்லாமிய எகிப்தை சேர்ந்த நபர்.